மக்கபேயர் முதல் நூல். அதிகாரம் 7. 151 ஆண்டு செலூக்கின் மகன் தெமேத்திரி ரோமையினின்று புறப்பட்டு சிலரோடு கடற்கரை நகரம் ஒன்றை அடைந்து அங்கு ஆட்சி செய்ய தொடங்கினான். தன் மூதாதையருடைய அரண்மனையை நோக்கி அவன் சென்று கொண்டிருந்த போது அந்தியோக்கையும் லீசியாவையும் அவனிடம் கொண்டு வருவதற்காக அவனுடைய படை வீரர்கள் அவர்களை பிடித்தார்கள். தெமேத்திரி இது பற்றி அறிய வந்தபோது அவர்களின் முகத்தில் விழிக்க நான் விரும்பவில்லை என்றான். ஆகவே படை வீரர்கள் அவர்களை கொன்றுவிட்டார்கள். தெமேத்திரி அரியணையில் அமர்ந்தான். இஸ்ராயேலைச் சேர்ந்த நெறிகட்டவர்கள், இறை பற்றில்லாதவர்கள் ஆகிய அனைவரும் தெமேத்திரியிடம் வந்தார்கள். தலைமை குருவாக விரும்பிய ஆல்கேம் இவர்களை வழிநடத்தி வந்திருந்தான். அவர்கள் இஸ்ராயேல் மக்களை பற்றி மன்னனிடம் குற்றம் சாட்டி, யூதாவும் அவனுடைய சகோதரர்களும் உம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் கொன்று எங்களையும் எங்கள் நாட்டை விட்டு துரத்திவிட்டார்கள். ஆதலால் இப்போது உமக்கு நம்பிக்கையுள்ள ஒரு மனிதரை அனுப்பும். அவர் போய் எங்களுக்கும் மன்னருடைய நாட்டுக்கும் யூதா செய்துள்ள கொடுமைகள் அனைத்தையும் பார்க்கட்டும். பின்னர் அவர்களையும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களையும் தண்டிக்கட்டும் என்றார்கள். மன்னன் தன் நண்பர்களுள் ஒருவனான பாக்கியதை தேர்ந்து கொண்டான். இவன் யூப்ரத்தீஸின் மேற்கு பகுதியில் தலைவனாக இருந்தவன். பேரரசில் பெரியவன், மன்னனின் நம்பிக்கைக்கு உரியவன். மன்னன் அவனையும் அவனோடு இறை பற்றில்லாதவனும் தான் தலைமை குருவாக ஏற்படுத்தி இருந்தவனுமான ஆல்கிமையும் அனுப்பி வைத்தான். இஸ்ராயேல் மக்களை பழிவாங்க அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவர்கள் புறப்பட்டு பெரும் படையுடன் யூதேயா நாட்டை அடைந்தார்கள். யூதாவிடமும் அவருடைய சகோதரர்களிடமும் தூதர்களை அனுப்பி அமைதி சொற்களை வஞ்சகமாய் கூறினார்கள். ஆனால் அவர்கள் அச்சொற்களுக்கு செவி சாய்க்கவில்லை. ஏனெனில் பெரும் படையோடு அவர்கள் வந்திருக்க கண்டார்கள். நீதி கோரி மறைநூல் அறிஞர் குழு ஒன்று ஆல்கிமிடமும் பாக்கியதிடமும் சென்றது. இஸ்ராயேல் மக்களுள் கசிதேயரே முதலில் அவர்களோடு சமாதானம் செய்து கொள்ள முயன்றார்கள். ஏனெனில் ஆரோன் வழிமரபைச் சேர்ந்த குரு ஒருவர் படையோடு வந்திருக்கிறார், அவர் நமக்கு தீங்கிழைக்க மாட்டார் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆல்கீம் அவர்களுக்கு அமைதி சொற்களை கூறி, உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ தீங்கிழைக்க முயல மாட்டோம் என்று ஆணையிட்டான். எனவே அவர்கள் அவனை நம்பினார்கள். ஆனால் அவன் அவர்களுள் 60 பேரை பிடித்து ஒரே நாளில் கொன்றான். மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. எருசலேமை சுற்றிலும் தூயவர்களுடைய உடலை சிதறடித்தார்கள். அவர்களின் இரத்தத்தை சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் செய்ய ஒருவரும் இல்லை. அவர்களை பற்றி அச்சமும் திகிலும் மக்கள் எல்லாரையும் ஆட்கொண்டன. அவர்களிடம் உண்மையோ நீதியோ இல்லை. ஏனெனில் அவர்கள் செய்திருந்த ஒப்பந்தத்தையும் கொடுத்திருந்த உறுதிமொழியையும் மீறிவிட்டார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். பாக்கியது எருசலேமை விட்டு அகன்று பெத்சைதாவில் பாசறை அமைத்தான். ஆள்களை அனுப்பி தன்னிடம் தப்பியோடி வந்திருந்தவர்களுள் பலரையும் மக்களுள் சிலரையும் பிடித்து கொன்று அவர்களை ஒரு பெரும் பள்ளத்தில் எறிந்தான். பாக்கியது நாட்டை ஆல்கிமின் பொறுப்பில் ஒப்படைத்து அவனுக்கு உதவியாக ஒரு படையை விட்டுவிட்டு மன்னனிடம் திரும்பினான். ஆல்கிம் தலைமை குரு பீடத்தை தக்க வைத்துக் கொள்ள பெரிதும் போராடினான். மக்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாரும் அவனோடு சேர்ந்து கொண்டு யூதேயா நாட்டை கைப்பற்றி இஸ்ராயேலில் பெரும் தீங்கு விளைவித்தனர். ஆல்கிமும் அவனுடன் இருந்தவர்களும் இஸ்ராயேல் மக்கள் நடுவே செய்திருந்த தீங்குகள் அனைத்தையும் யூதா கண்டார். பிற இனத்தார் செய்தவற்றை விட அவை மிக கொடுமையாயிருந்தன. ஆகவே அவர் யூதேயா நாடெங்கும் சுற்றி வந்து தம்மை விட்டு ஓடிப்போயிருந்தவர்களை பழிவாங்கினார். நகரில் இருந்தவர்களுள் எவரும் நாட்டுப்புறத்திற்கு போகாமல் தடுத்தார். யூதாவும் அவருடன் இருந்தவர்களும் வலிமை பெற்று வருகிறார்கள் என்று ஆல்கிம் கண்டு அவர்களை எதிர்க்க தன்னால் முடியாது என்று உணர்ந்து மன்னனிடம் திரும்பிச் சென்று அவர்கள் மீது பல கொடிய குற்றச்சாட்டுகளை சுமத்தினான்.
மன்னன் தான் பெரிதும் மதித்து வந்த தலைவர்களுள் ஒருவனான நிக்கானோரை அனுப்பினான். அவன் இஸ்ராயேலை வெறுத்து பகைத்தவன். அம்மக்களை அழித்தொழிக்கும்படி மன்னன் அவனுக்கு கட்டளையிட்டான். ஆகவே நிக்கானோர் பெரும் படையோடு எருசலேம் சென்று யூதாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அமைதி சொற்களை வஞ்சகமாய் சொல்லி அனுப்பினான். நமக்கிடையே போராட்டம் வேண்டாம், நட்புறவோடு உம்மை சந்திக்க சிலரோடு வருவேன் என்றான். அவன் யூதாவிடம் சென்றதும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நலம் பெற வாழ்த்தி கொண்டார்கள். ஆனால் பகைவர்கள் யூதாவை பிடிக்க முன்னேற்பாடாயிருந்தார்கள். நிக்கானோர் வஞ்சக நோக்கத்துடன் தம்மிடம் வந்துள்ளான் என்பது யூதாவுக்கு தெரிய வந்தது. எனவே யூதா அச்சம் கொண்டு அவனை சந்திக்க விரும்பவில்லை. நிக்கானோர் தன் திட்டம் வெளியாகிவிட்டதை அறிந்து கபர்சலாமா அருகில் யூதாவை போரில் சந்திக்கச் சென்றான். நிக்கானோரின் படையில் ஏறக்குறைய 500 பேர் மாண்டனர். மற்றவர்கள் தாவீதின் நகருக்கு ஓடி போனார்கள். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் நிக்கானோர் சீயோன் மலைக்கு ஏறிச் சென்றான். அப்பொழுது திரு உறைவிடத்தினின்று குருக்களுள் சிலரும் மக்களுள் மூப்பர்கள் சிலரும் அவனை வாழ்த்தி வரவேற்கவும் மன்னனுக்காக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்த எரிபலியை அவனிடம் காட்டவும் வெளியே வந்தனர். அவன் அவர்களை ஏளனம் செய்து எள்ளி நகையாடினான். இழிவுபடுத்தி செருக்குடன் பேசினான். சினத்தில் அவன், யூதாவையும் அவனது படையையும் என் கையில் உடனே ஒப்படைக்காவிடில் நான் வெற்றியுடன் திரும்பி வரும்போது இத்திரு உறைவிடத்தை தீக்கிரையாக்குவேன் என்று சொல்லி ஆணையிட்டு கடுஞ்சினத்துடன் வெளியேறினான். குருக்கள் உள்ளே சென்று பலிபீடத்துக்கும் கோவிலுக்கும் முன்பாக நின்று கொண்டு அழுது, உமது பெயர் விளங்கவும் வேண்டுதலினுடையவும் மன்றாட்டினுடையவும் இல்லமாக உம் மக்களுக்கு இலங்கவும் நீர் இவ்விடத்தை தெரிந்து கொண்டீர். இந்த மனிதனையும் அவனது படையையும் பழிவாங்கும். அவர்கள் வாளுக்கு இரையாகட்டும். அவர்கள் செய்த இறை பழிப்புகளை நினைவு கூறும். அவர்களை வாழ விட்டுவிடாதேயும் என்று மன்றாடினார்கள். நிக்கானோர் எருசலேமை விட்டு நீங்கி பெத்கோரோனில் பாசறை அமைத்தான். சிரியாவின் படை அவனோடு சேர்ந்து கொண்டது. யூதாவும் 3000 பேரோடு அதசாவில் பாசறை அமைத்தார். பின்னர் கடவுளை நோக்கி, மன்னனால் அனுப்பப்பட்டவர்கள் உம்மை பழித்துரைத்ததால் உம் வானதூதர் போய் அசீரியர்களுள் 185,000 பேரை கொன்றனர். அவ்வாறே எங்களுக்கு முன்பாக இன்று இப்படையை அழித்துவிடும். இதனால் நிக்கானோர் உம் திரு உறைவிடத்துக்கு எதிராக பழிச்சொல் கூறியுள்ளான் என மற்றவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அவனது தீமைக்கு ஏற்ப அவனை தண்டியும் என்று வேண்டினார். ஆதார் மாதம் 13ஆம் நாள் படைகள் போர் முனையில் சந்தித்துக் கொண்டன. நிக்கானோரின் படை தோல்வி அடைந்தது. போரில் முதலில் மடிந்தவன் அவனே. நிக்கானோர் மடிந்ததை கண்ட அவனுடைய படை வீரர்கள் தங்கள் படைக்கலங்களை எறிந்துவிட்டு தப்பி ஓடினார்கள். யூதர்கள் அவர்களை அதசா முதல் கசாரா வரை அந்த நாள் முழுவதும் துரத்திச் சென்றார்கள். அப்போது எக்காலங்களை முழங்கி மக்களை போருக்கு அழைத்தார்கள். சுற்றிலும் இருந்த யூதேயாவின் ஊர்கள் அனைத்திலும் இருந்து மக்கள் வெளியே வந்து பகைவர்களை பக்கவாட்டில் தாக்கினார்கள். பகைவர்கள் தங்களை துரத்தியவர்களிடம் திருப்பி விரட்டப்படவே எல்லாரும் வாளுக்கு இரையாயினர். அவர்களுள் ஒருவன் கூட உயிர் தப்பவில்லை. யூதர்கள் கொள்ளை பொருள்களை கைப்பற்றினார்கள். நிக்கானோரின் தலையை கொய்தார்கள். அவன் இருமாப்போடு நீட்டி காட்டிய வலக்கையை துண்டித்தார்கள். அவற்றை கொண்டு வந்து எருசலேமுக்கு வெளியே மக்கள் காணும்படி தொங்கவிட்டார்கள். மக்கள் பெரிதும் களிப்புற்ற அந்த நாளை மகிழ்ச்சி பெருவிழாவாக கொண்டாடினார்கள். அந்த விழாவை ஆண்டுதோறும் ஆதார் மாதம் 13ஆம் நாளில் கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சிறிது காலம் யூதேயா நாட்டில் அமைதி நிலவியது. சீராக்கின் ஞானம். அதிகாரம் 19. குடிகாரரான தொழிலாளர்கள் செல்வர்களாக முடியாது. சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாய் வீழ்ச்சி அடைவர். மதுவும் மாதும் ஞானிகளை நெறி பிறழச் செய்யும். விலைமாதரோடு உறவு கொள்வோர்
அசட்டு துணிவு கொள்வர். அவர்களது உடல் அழிவுற புழு தின்னும். அசட்டு துணிவு கொண்டோர் விரைவில் எடுத்துக்கொள்ளப் பெறுவர். பிறரை எளிதில் நம்புவோர் கருத்து ஆழமற்றோர். பாவம் செய்வோர் தங்களுக்கே தீங்கு இழைத்துக் கொள்கின்றனர். தீச்செயல்களில் மகிழ்ச்சி காண்போர் கண்டனத்திற்கு உள்ளாவர். புறங்கூறுதலை வெறுப்போரிடம் தீமைகள் குறையும். உன்னிடம் கூறப்பட்டதை மற்றவர்களிடம் சொல்லாதே. சொல்லாவிடில் உனக்கு ஒன்றும் குறைந்து விடாது. நண்பராயினும் பகைவராயினும் அதை தெரிவிக்காதே. மறைப்பது உனக்கு பாவமானால் ஒழிய அதை வெளிப்படுத்தாதே. நீ கூறியதை கேட்டு உன்னை கவனித்தோர் காலம் வரும்போது உன்னை வெறுப்பர். எதையாவது நீ கேள்வியுற்றாயா? அது உன்னோடு மடியட்டும். துணிவு கொள், எதுவும் உன்னை அசைக்க முடியாது. அறிவிலிகள் தாங்கள் கேட்டவற்றை வெளியிடாமல் இருப்பது அவர்களுக்கு பேறுகால துன்பம் போல் இருக்கும். தொடையில் அம்பு ஆழமாக பாயும். அதுபோல புரளி அறிவிலிகளின் உள்ளத்தில் உறுத்தும். உன் நண்பர்களை கேட்டுப்பார். ஒருவேளை அவர்கள் ஒன்றும் செய்யாதிருந்திருக்கலாம். ஒருகால் அதை செய்திருந்தாலும் இனிமேலாவது செய்யாதிருப்பார்கள். அடுத்திருப்பவர்களை கேட்டுப்பார். ஒருவேளை அவர்கள் ஒன்றும் சொல்லாதிருந்திருக்கலாம். ஒரு கால் அவற்றை சொல்லியிருந்தாலும் மறுமுறை சொல்லாது விட்டுவிடுவார்கள். உன் நண்பர்களை கேட்டுப்பார். நீ கேள்விப்பட்டது பொதுவாக அவதூறாக இருக்கும். எனவே கேட்பதையெல்லாம் நம்பிவிடாதே. அறியாது சிலர் தவறலாம். தம் நாவால் பாவம் செய்யாதோர் யார்? உனக்கு அடுத்திருப்பவரை அச்சுறுத்தும் முன் எச்சரிக்கை செய். உன்னத இறைவனின் திருச்சட்டத்திற்கு உரிய இடம் கொடு. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் தொடக்கம். ஞானம் அவருடைய அன்பை பெற்றுத் தருகிறது. ஆண்டவருடைய சட்டங்கள் பற்றிய அறிவு வாழ்வு அளிக்கும் நற்பயிற்சியாகும். அவருக்கு விருப்பமானதை செய்வோர் வாழ்வு அளிக்கும் மரத்தின் கனியை பெறுவர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே முழு ஞானம். முழு ஞானம் என்பது திருச்சட்டத்தின் நிறைவே. அவரது எல்லாம் வல்ல தன்மை பற்றிய அறிவே. நீர் விரும்புவதை செய்ய மாட்டேன் என தன் தலைவரிடம் கூறும் அடிமை பின்பு அதை செய்தாலும் தனக்கு உணவு அளித்து வளர்க்கின்றவரின் சினத்தை தூண்டிவிடுகிறான். தீமை பற்றிய அறிவாற்றல் உண்மையான ஞானம் அன்று. பாவிகளின் அறிவுரையில் அறிவுத்திறன் இல்லை. அருவருக்கத்தக்க அறிவுடைமையும் உண்டு. ஞானம் இல்லாதோர் மூடராவர். அறிவுத்திறன் இருந்தும் திருச்சட்டத்தை மீறுவோரை விட அறிவு கூர்மை இல்லாது போயினும் இறையச்சம் கொண்டோர் மேலானோர். தெளிந்த அறிவுடைமை இருந்தும் அது அநீதியானதாய் இருக்கலாம். தீர்ப்பில் வெற்றி பெற நன்மைகளை தவறாக பயன்படுத்திக் கொள்வர். துயரில் முகவாட்டமுடன் திரியும் தீயவர்கள் உண்டு. அவர்கள் உள்ளத்தில் நிறைந்திருப்பதெல்லாம் வஞ்சகமே. அவர்கள் கண்டும் காணாதவர்களாய் ஒன்றும் கேளாதவர்கள் போல் இருப்பார்கள். அவர்களை யாரும் கவனிக்காத வேளையில் உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். வலிமை குறைவு பாவம் செய்வதென்று அவர்களை தடுத்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் தீங்கு செய்வார்கள். தோற்றத்தை கொண்டு மனிதரை கண்டுகொள்ளலாம். முதல் சந்திப்பிலேயே அறிவாளியை கண்டுகொள்ளலாம். ஒருவருடைய உடையும் மனமுவந்த சிரிப்பும் நடையும் அவர் எத்தகையவர் என்பதை காட்டிவிடும். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 20. தவறான நேரத்தில் கண்டிப்போரும் உண்டு. அமைதி காத்து ஞானி ஆனோரும் உண்டு.
உள்ளே புகைந்து கொண்டிருப்பதை விட கண்டிப்பது மேல். தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோர் தோல்வியிலிருந்து விடுவிக்கப் பெறுவர். கட்டாயத்தின் பேரில் ஒருவர் நீதியானதை செய்வது ஓர் அன்னகன் ஒரு சிறுமியை கற்பழிக்க விரும்புவதற்கு இணையாகும். அமைதி காப்போர் ஞானியராக எண்ணப்படுகின்றனர். வாயாடிகள் வெறுப்புக்கு ஆளாகின்றனர். எதை பேசுவது என தெரியாமல் அமைதியாயிருப்போரும் உண்டு. எப்போது பேசுவது என தெரிந்தவராய் அமைதி காப்போரும் உண்டு. ஞானியர் தக்க நேரம் வரும் வரை அமைதி காப்பர். வீண் பெருமை பேசும் மூடர் சரியான நேரத்தை தவறவிடுவர். மட்டுமீறி பேசுவோர் அருவருப்புக்கு ஆளாவர். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவோர் வெறுக்கப்படுவர். தீமை நன்மையாக மாறுவதும் உண்டு. நல்வாய்ப்பு இழப்புக்கு இட்டுச் செல்வதும் உண்டு. உனக்கு பயனளிக்காத கொடையும் உண்டு. இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்க வேண்டிய கொடைகளும் உண்டு. பெருமை நாடி வீழ்ச்சி அடைந்தோர் உண்டு. தாழ்நிலையிலிருந்து உயர்நிலை அடைந்தோரும் உண்டு. நிறைந்த பொருளை குறைந்த விலைக்கு வாங்க கருதி 7 மடங்கு மிகுதியாக கொடுத்து வாங்குவோரும் உண்டு. ஞானிகள் தங்கள் சொற்களால் தங்களை அன்புக்குரியோர் ஆக்கிக் கொள்ளுகின்றார்கள். மூடரின் இச்சகம் வீணாகின்றது. அறிவெளிகளின் கொடை உனக்கு ஒன்றுக்கும் உதவாது. அது அவர்களுக்கே பன்மடங்கு பெரிதாய் தெரிகிறது. அவர்கள் குறைவாக கொடுப்பார்கள், நிறைய திட்டுவார்கள். முரசறைவோர் போன்று அது பற்றி பேசுவார்கள். இன்று கடன் கொடுப்பர், நாளையே அதை திருப்பி கேட்பர். இத்தகையோர் வெறுப்புக்கு உரியோர். எனக்கு நண்பர்கள் இல்லை, நான் செய்த நற்செயல்களுக்கு எவரும் நன்றி காட்டுவதில்லை என அறிவெளிகள் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் அளிக்கும் உணவை அருந்தியவாறே அவர்களை பற்றி இழிவாய் பேசுவார்கள். பல நேரங்களில் அவர்களை எள்ளி நகையாடுவார்கள். நாவினில் தடுமாறுவதை விட நடைபாதையில் தடுமாறி விழுவது மேல். தீயவர்களின் வீழ்ச்சி திடீரென்று ஏற்படும். பண்பற்றோர் பொருத்தமற்ற கதையை போன்றோர். அறிவற்றோரின் வாயில் அது தொடர்ந்து இருக்கும். மூடர்களின் வாயினின்று வரும் பழமொழிகள் ஏற்றுக்கொள்ளப்படா. காலம் அறிந்து அவர்கள் அவற்றை சொல்வதில்லை. வறுமையினால் பாவம் செய்வதென்று தடுக்கப்படுவோர் உண்டு. அவர்கள் மன உறுத்தலின்றி ஓய்வு கொள்வார்கள். தன்மானம் இழக்கும் நேரத்தில் உயிர் நீப்போர் உண்டு. மூடர் பொருட்டு அழிவோரும் உண்டு. வெட்கம் தாங்காமல் சிலர் தங்கள் நண்பர்களுக்கு உறுதிமொழி வழங்குகின்றனர். காரணமின்றி அவர்களை பகைவராக்கிக் கொள்கின்றனர். பொய் பேசுதல் மனிதருக்கு அருவருக்கத்தக்க கரையாகும். அறிவற்றோரின் வாயிலிருந்து அது ஓயாது வெளிப்படும். பொய் சொல்லும் பழக்கம் கொண்டவரை விட திருடன் மேலானவன். இருவருமே அழிவை உரிமையாக்கிக் கொள்வர். பொய்யரின் நடத்தை இகழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும். அவர்களின் வெட்கக்கேடு அவர்களோடு எப்போதும் இருக்கும். ஞானியர் தங்கள் சொற்களால் முன்னேற்றம் அடைவர். முன்மதி கொண்டோர் பெரியார்களை மகிழ்விக்கின்றனர். நிலத்தில் பாடுபடுவோர் நிறைந்த விளைச்சல் பெறுவர். பெரியார்களுக்கு வேண்டியோர் அநீதி புரிந்திருந்தாலும் தப்பிவிடுவர். சலுகைகளும் அன்பளிப்புகளும் ஞானிகளின் கண்களை குருடாக்கும். கடிவாளமிட்ட வாய்போல் அவை கண்டனங்களை தவிர்த்துவிடும். மறைந்து கிடக்கும் ஞானம், கண்ணுக்கு தெரியாத புதையல் ஆகியவற்றால் கிடைக்கும் பயன் என்ன? தங்கள் ஞானத்தை மறைத்து வைக்கும் மனிதரை விட தங்களது மடமையை மூடி மறைக்கும் மானிடர் மேலானோர். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 21. குழந்தாய்,
பாவம் செய்துவிட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். நெறிகேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை. அதன் காயங்கள் ஆறமாட்டா. திகிலும் இருமாப்பும் செல்வங்களை பாழாக்கும். செருக்குற்றோரின் வீடு பாழாகும். ஏழைகளின் வாயினின்று எழும் விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும். அவரது நீதி தீர்ப்பு விரைவில் வரும். கடிந்துரையை வெறுப்போர் பாவிகளின் வழியில் நடக்கின்றனர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மனம் வருந்துவர். நாவன்மை படைத்தோர் பற்றிய பேச்சு தொலையிலும் பரவும். ஆனால் அவர்கள் நா தவறும்போது அறிவுள்ளோர் அதை கண்டுகொள்வர். மற்றவர்களின் பணத்தை கொண்டு தங்கள் வீட்டை கட்டுவோர் தங்கள் கல்லறைக்கு வேண்டிய கற்களை தாங்களே சேர்த்து வைப்போர் போன்றவர்கள். நெறிகெட்டோரின் கூட்டம் சணல் குப்பை போன்றது. கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பே அவர்களின் முடிவு. பாவிகளின் பாதை வழுவழுப்பான கற்களால் பாவப்பட்டுள்ளது. அதன் முடிவில் கீழுலகின் வாயில் உள்ளது. திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றனர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தின் நிறைவே ஞானம். திறமை இல்லாதோருக்கு கல்வி அறிவு புகட்ட முடியாது. கசப்பை விளைவிக்கும் ஒரு வகை திறமையும் உண்டு. ஞானிகளின் அறிவு வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். அவர்களின் அறிவுரை வாழ்வளிக்கும் நீரூற்றுக்கு நிகராகும். மூடரின் உள்ளம் ஓட்டை கலன் போன்றது. அதில் எவ்வகை அறிவும் தங்கி நிற்காது. அறிவாற்றல் பெற்றோர் ஞானம் நிறைந்த பேச்சை கேட்டு புகழ்வர். அது வளம் பெறச் செய்வர். அப்பேச்சை ஒழுக்கம் கெட்டோர் கேட்க நேரிட்டால் அதை விரும்புவதில்லை. அதை உள்ளத்திலிருந்தும் விரட்டி விடுவர். மூடரின் உரை பயணத்தின் போது எடுத்துச் செல்லும் பெருஞ்சுமை போன்றது. அறிவு கூர்மை கொண்டோரின் பேச்சு இன்பம் தருகின்றது. அறிவுத்திறன் வாய்ந்தோரின் வாய்மொழிகளை சபை விரும்பி தேடும். அவர்களின் கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கும். மூடர்களுக்கு ஞானம் பாழடைந்த வீடு போன்றது. மதியினர்களுக்கு அறிவு பொருளற்ற உரை போன்றது. அறிவிலிகளுக்கு அளிக்கும் நற்பயிற்சி கால் விலங்கு போன்றது. வலக்கையில் மாட்டப்பட்ட தலை போன்றது. மூடர்கள் சிரிக்கும் போது உரத்த குரல் எழுப்புவர். அறிவில் சிறந்தோர் அமைதியாக புன்னகைப்பர். அறிவுத்திறன் கொண்டோருக்கு நற்பயிற்சி பொன் நகையாகும். வலக்கையில் அணிந்த கைவளையாகும். மூடர்களின் கால்கள் மற்றவர்களின் வீட்டுக்குள் விரைகின்றன. பட்டறிவு பெற்றவர்களின் கால்களோ நுழைய தயங்குகின்றன. அறிவிலிகள் கதவு வழியாக வீட்டுக்குள் எட்டி பார்ப்பார்கள். நற்பயிற்சி பெற்றோர் வெளியே காத்திருப்பர். நற்பயிற்சி பெறாதோர் கதவு அருகே நின்று ஒற்று கேட்பர். அறிவுத்திறன் வாய்ந்தோர் அதை இகழ்ச்சியாக கொள்வர். அறிவற்றோர் எளிதாக பிதற்றுவர். நுண்ணறிவு கொண்டோர் சொற்களை அளந்து பேசுவர். அறிவிலார் சிந்திக்கும் முன் பேசுவர். அறிஞர் பேசும் முன் சிந்திப்பர். இறைப்பற்றில்லாதோர் தங்கள் எதிரியை சபிக்கும் போது தங்களையே சபித்துக் கொள்வர். புறங்கூறுவோர் தங்களையே மாசுபடுத்திக் கொள்வர். சுற்றுப்புறத்தார் அவர்களை வெறுப்பர்.